அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தலைக்காவேரி. அதாவது காவேரி நதி உற்பத்தியாகக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தலைக்காவேரி என்று சொல்லுவார்கள். இந்த இடத்துலேருந்து தான் காவேரி நதி ஓடி நம்முடைய தமிழகத்தின் எல்லையிலே கலந்து சோழவள நாட்டை சோறுடைத்ததாக ஆக்குகின்றது. அப்படிப்பட்ட இந்த காவேரி நதி தோன்றக்கூடிய இடத்துல இருந்து தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது சோழ நாட்டிலே சூரவர்மனுடைய கொடுமைக்கு பயந்து இந்திரனுடைய மனைவி இந்திராணி சீர்காழியில் இருக்கக்கூடிய ஒரு வனத்தினிலே சிவபெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை பண்ணி கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் என்னென்னா அந்த பகுதி வறண்டு போய் விடுகின்றது. வறண்டு போன உடனே தண்ணீர் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது எல்லோரும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் இந்த இடத்துக்கு தண்ணீர் வரும் என்று சொல்கிறார்கள். அதன்படி என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அகத்திய முனிவர் என்ன செய்தார்னா பொன்னி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நதியினை தன்னுடைய கமண்டலத்துக்குள்ளே அடைத்து வைத்து இருக்கின்றார். அடைத்து வைத்திருந்த அந்த பொன்னி நதியானது அவர் கொண்டு இந்த தலைக்காவேரி என்கின்ற இடத்துல இருந்து தான் அவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இந்திராணி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கின்றார். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த சிவபெருமானுக்கு படைக்க வேண்டிய இந்த மலர்களெல்லாம் வாடிவிட்டது. இந்த மலர்களெல்லாம் மீண்டும் மலர வேண்டும், அதற்கு தண்ணீர் வேண்டும் என்று வழிபாடு செய்த உடனே விநாயகப் பெருமான் காக்கையுடைய வடிவத்தை எடுத்து காகத்தினுடைய வடிவத்தை எடுத்து இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அகத்திய மாமுனிவருடைய கமண்டலத்திலே அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொன்னி நதியை ஒரு காகத்தின் வடிவத்தினை அந்த விநாயகப் பெருமான் தட்டி விடுகின்றார். அப்படி தட்டிவிட்ட உடனே அது வெள்ளப்பெருக்கெடுத்தேடி காவேரியாக நடந்தால் வாழி காவேரி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அது பறந்து விரிந்த நதியாகின்றது. அப்போ அகத்தியர் நினைக்கின்றார், நம்முடைய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை தட்டி விடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் யாரிடம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அது வழிபாடு செய்ததுனால அந்த காகம் விநாயகப் பெருமானாக காட்சி அளிக்கின்றது. அப்போ விநாயகரால் இந்த நதி உருவாக்கப்பட்டது. காகத்தினால் விரிந்ததனால இந்த நதிக்கு காவிரி என்று பெயர் வந்தது. அப்படிப்பட்ட இந்த காவிரி நதி இந்த இடத்துல தான் அகத்திய முனிவர் தவம் செய்தார். அதனால தான் அகத்தியருடைய கோயில் இருக்குது. அந்த அகத்தியருடைய கோயில் பக்கத்திலே விநாயகப் பெருமான் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த வரலாற்றை குறிப்பதற்காக இந்த இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் தலைக்காவேரி குடகுமலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடம். இந்த இடத்துல காவேரி நதி உற்பத்தி ஆகின்றது. இப்படிப்பட்ட இந்த காவேரியை பார்ப்பதற்கும் இந்த காவேரி உற்பத்தியாகக்கூடிய இடத்தை தரிசனம் பண்ணுவதற்கும் ஒரு வாய்ப்பளித்த இந்த கேட்டரிங் டிராவல்ஸுக்கும் ராணிப்பால முருகன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.